அன்பு நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த எக்ஸாம் வந்துருச்சுனாலே ஒரே டென்ஷன். அது குழந்தைங்களுக்கு வர டென்ஷனோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியாயிருது. அதுவும் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, நீட்டு, ஜேஇலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு பதட்டம். ஒரு வருஷம் படிச்சிருப்பாங்க, இல்லை 2-3 வருஷம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த பயத்திலேயே வந்து என்னால் சரியாக பண்ண முடியல, ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிட்டேன், அப்படியே வந்து அழுதுட்டு கை காலெலாம் நடுக்கமாயிருச்சு, ஒன்றுமே ஞாபகம் வரல, கம்ப்ளீட்டாக பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து அந்த எக்ஸாம் சார்ந்து வரக்கூடிய அந்த கவலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டோம்னா தான் நம்மளால் வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து தொடர்ந்து நம்ம படிச்சிருப்போம், 1 வருஷம் 2 வருஷம் அதுக்காக எஃபர்ட் போட்டிருப்போம். அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸாம் போயிட்டு வெளியே வரும்பொழுது அந்த பயத்தினால் வந்து நம்ம அதை சரியாக எழுத முடியாமல் போயிருக்கோம் இல்லையா. அப்போது இந்த ஆங்ஸைட்டி டுவர்ட்ஸ் த எக்ஸாம், அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கு வந்துங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த என்னோடய சொந்த அனுபவத்தையும் நான் சொல்கிறேன். நான் வந்துங்க ஒரு 11th வரைக்கும் எப்படி படிக்கிறேன்னா, ஒரு பிலோ ஆவரேஜாக படிக்கிறேன். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிறது, தடுத்தட மாதிரி பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு வர்றது, இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் 12th போன உடனே காலையில் 4 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் வந்து என்னுடைய ஷெட்யூல் இருக்கும். காலையில் 4 மணி டு 6 மணி படிக்கிறது, அப்புறம் சாயங்காலம் வந்து டியூஷன் போகிறது. 4 மணிக்கு நான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு டவுனுக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அவ்வளோ தூரம் போய் டியூஷன் படித்து கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே ஒரு ஃபிசிக்ஸ்னு எடுத்தோம்னா ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கிற எந்த ஹெட்டிங் சொன்னாலும் அப்படியே நான் ஒப்பிச்சிருவேன். அப்போ நான் எப்படி பிலோ ஆவரேஜாக இருந்தேன், நான் வந்து எப்படி இவ்வளோ படிக்க முடிஞ்சுது அப்படின்னா, அது நான் அப்போ எனக்கு புரியல எப்படி இந்த அளவுக்கு நமக்குள்ளே டேலண்ட் வந்தது அப்படிங்கிறது. மறுபடியும் லேட்டராக ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, சின்ன வயசுலேயே எனக்குள்ளே வந்து நீ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போயிடுவேன், ஏன்னா எப்போ பாரு இந்த பொம்மைகளில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு எங்கள் பெரியப்பா ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார். அந்த சொன்ன விஷயங்கள் என்ன ஆகிடும் உள்ளுக்குள்ளே போய் நம்ம பதியுது. அப்போது நான் வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற நல்ல ஒரு இந்தியாவில் டாப் 5 இருக்கிற ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இந்த காலேஜ் தான் எனக்கு பிடிச்ச காலேஜ்னு சொல்லி ஒரு டைம் அந்த காலேஜ் போய் பார்த்தப்போ எனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிது மைண்டில். அப்போ என்ன ஒரு கன்க்ளூஷன் எப்படி இருக்குதுன்னா, 12th போனால் நல்லா படித்து இந்த காலேஜில் மெரிட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துறோன்னு அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து நமக்குள்ளே செட் ஆகுது. இது என்ன பண்ணுச்சு, அந்த கரெக்டாக 12th வந்ததுக்கப்புறம் அது நமக்குள்ளே தொடர்ச்சியாக நமக்குள்ளே எனர்ஜி கொடுக்குது. அப்போ செஞ்சது நான் தான், அதுக்கான எனர்ஜி வந்து நமக்குள்ளேருந்து கிடைக்குது. இது வந்து எப்படி ஒரு கான்செப்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னா, ஒரு மரம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாஞ்செடி வந்து நிறைய காய்ச்சி பழங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோன்னு வச்சுங்களேன். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்ம கையில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதையை நம்ம முளைக்க வச்சு வளர வைக்கணும். இப்போது ஒரு விதை முளைச்சி வரணும்னா சும்மா மேலே கொண்டு வச்சுட்டோம்னா வருமா, இல்லை ஒரு அரை அடிக்கு பறித்து மண்ணுக்குள்ளே வச்சா வருமா? ஒரு அரை அடியாவது குழி பறித்து மண்ணில் வச்சு மேலே தண்ணி ஊற்றினா தான் வளருது. அது மாதிரிங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன ஆகணுமோ அதை நினச்சாங்க நடக்கலை அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு இந்த எக்ஸாமில் 100க்கு 100 வாங்கணும், இல்லை 720க்கு 720 மார்க் இல்லைங்களா நீட்டில் 720க்கு 720 வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் வந்து எங்கே 200-300 மார்க் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் நினச்சிட்டேன், மேலே கான்சியஸ் மைண்டில் வச்சா அது மறந்து போயிடுது. இப்போ அது மாதிரி நம்ம ஒரு மண் மேலே வச்சோம், அது ஒரு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அந்த விதை முளைக்காமல் போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஆள் மனசில் பதிய வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு எக்ஸாம் போகிறீங்க, இல்லை ஒரு 12th போகும்பொழுது எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும், இன்றைக்கி ஒரு 10th 9th தான் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, நான் வந்து நீட் எக்ஸாமில் 720க்கு 720 அப்படின்னு ஒரு பிக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் வந்து அடைஞ்சிட்டதாகவே நீங்கள் பார்க்குறது. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷன். என்னென்னா, இந்த நேச்சர் வில் டேக் த லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து, எப்படின்னா ஒரு தண்ணியை ஊற்றுனா எப்படி போகுது, பள்ளத்தை நோக்கி தானே ஈஸியாக போகுதில்ல. அது மாதிரி இயல்பாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் என்ன, சிம்பிளான பார்த்து நம்ம மைண்ட் எடுக்கணும். அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லான பார்த்தாக இருக்கும். சரி, அதுக்காக குறுக்கோடியில் போயிடலாமான்னா இல்லை. அதுக்கு என்ன ஒரு வழின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்துட்டதாகவே நம்ம பார்க்குறது, எல்லாமே என்கிட்ட இருக்கிறதாகவே பார்க்குறது, ஒரு அபரிவிதமான மனநிலையை நமக்குள்ளே உருவாக்குறதுன்னு வச்சுங்களேன். பற்றாக்குறையாக பார்க்காம, என்னால் படிக்க முடியல, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அது வராது, எனக்கு இல்லை, எனக்கு நல்ல வீடு இல்லை, நல்ல சப்போர்ட் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி இல்லைங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு எல்லாமே இருக்கிறதாகவே பார்த்து அதுக்கான மகிழ்ச்சி உணர்வை உருவாக்குறேன். எல்லாமே நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி எக்ஸாம் எழுதுனேன், இன்றைக்கி எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. மார்க் என்னென்னா, நான் நினச்ச மாதிரி 100க்கு 100 இல்லை சென்டம், இது ஒரு அதிகப்படியான இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்கோர் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து ஒரு பிக்சராக உருவாக்குறோம்.
அந்த மார்க் ஸ்கோர் போட்டு ஒரு மார்க் ஷீட் மாதிரி ஒன்று போட்டு ஒரு பிக்சர் உருவாக்குறது. இல்லை வந்து கூகுளில் தேடுங்க, ஹூ இஸ் த டாப் ஸ்கோரர் ஆஃப் நீட் எக்ஸாம் லாஸ்ட் இயர் அப்படின்னு தேடிட்டு அதில் வந்து உங்கள் பேரை ஆட் பண்ணுங்கள். நம்ம பிக்சர்லாம் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம் இல்லையா ஃபோனில், அந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அதை நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த காட்சி வந்து டக்குன்னு நம்மளுடைய ஆள் மனசில் போய் பதிஞ்சிடும். அது கூட நம்ம உணர்வு சேர்த்துறோம். இப்போ இதுக்கான ஒரு சிம்பிள் பேசிக் ஃபார்முலா என்னென்னா 4 விஷயம் இருக்குது, 4 ஸ்டெப் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய கோல்ஸ் என்ன மார்க் நீங்கள் வாங்க ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அதை நம்பரை வந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ கிளியர் கோல். அடுத்தது வந்து இது சின்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து நடக்குமா நடக்காதாங்கிற அந்த குழப்பமும் இல்லாமல் கண்மூடித்தனமான நம்பிக்கை இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது. இன்னொன்று, நம்ம யார்கிட்ட அந்த விதையை நம்ம போடுறோம், நம்ம ஆள் மனசில் போடுறோம். ஆள் மனசை வந்து நம்மளுடைய மேல் மனசோட கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு விதையை நம்ம மண்ணில் போட்டால் தண்ணி ஊற்றணும். இதுக்கு மேலே நம்ம எதாவது செய்ய முடியுமா? அந்த விதைக்காக ஒரு மரம் வளரணும்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு வேர் பிடிக்க வைக்க முடியுமா? நம்ம முயற்சியினால் சொல்கிறேன். நம்மளாக பார்த்து வேரை வளர வைக்க முடியுமா? இல்லை கொழுந்து வர வைக்க முடியுமா? ஒரு பூக்க வைக்க முடியுமா? காய் காய்க்க வைக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வேலை விதை போடுறது மட்டும்தான். மீதி வந்து இறைவனுடைய வேலை, இயற்கையினுடைய வேலையாக இருக்குது. அப்போது எனக்கு இந்த மார்க் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே பதிச்சு வைக்கிறோம். அதை வந்து வளர்த்தி நமக்குள்ளே நமக்கே அந்த டேலண்ட் இல்லாமல் இருக்கும். நான் என்னோடய எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே நமக்குள்ளேயே அந்த டேலண்ட்டை டெவலப் பண்ணி நம்மளே படிக்க வைக்கிறது இறைவன் செயலாக இருக்குது. இப்போது சிம்பிள் கான்செப்ட்டுங்க, அவ்வளோதான். நமக்கு வேணுங்கிறத நமக்குள்ளே ஆள் மனசில் பதிய வைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பிக்சர் உருவாக்குறது தான் டெக்னிக்கு. நான் எழுதி வைக்கிறேன், நான் வந்து டைரியில் வந்து ட்ரீம் டைரின்னு போட்டு எழுதி வைக்கிறேன். எழுதி வைக்கிறத கூட மறந்து போயிடுறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே காட்சிப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு மறக்காது. அப்போ ஒரு எக்ஸாமில் நீட்டா ஜேஇயோ இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சிட்டிங்க, பிஜிக்காக ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை வந்து ஐஏஎஸ் இந்த குரூப் எக்ஸாமில் எழுதுறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் எனக்கு என்ன ஸ்கோர் வரணும், நான் என்ன பதவிக்கு நான் ஆசைப்பட்றேன், ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை உங்களுக்குள்ளே உருவாக்கி ஒரு ஃபோனில் எடிட் பண்ணுற நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை போட்டு நீங்கள் காட்சி பாருங்கள். இதை வந்து நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க. இதுதான் என்னுடைய கனவு, இதுதான் என்னுடைய ட்ரீம் மார்க்கு அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து என்ன ஆகும்னா பார்க்கும்போது நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. அவங்களோட எண்ணங்களும் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சுற பொழுது என்ன ஆகும்னா நமக்குள்ளே அந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆயிடுவோம். ஆனால் நான் இது சொல்கிறது வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் பண்ண முடியாது இல்லைங்களா. ஒரு விதை போட்டால் நாளைக்கே மாமரம் வரணும்னா வருமா? இல்லை ஒரு நெல் நட்டால் நாளைக்கே வருமா? அதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். நெல்லுனா ஒரு 3 மாதம், மாஞ்செடினா ஒரு 3 வருஷம் ஆனால் தான் காய் பிடிக்கும். அப்போது நம்ம வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறோம். இப்போ நீங்கள் பேரண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்க மனசில் விதையை போட்டு விட்றது தான் உங்களுடைய வேலை. நீங்கள் தினம் உட்காந்து டேய் படின்னு சொல்லி தலையில் கொட்டிகிட்டே இல்லாமல், டேய் உனக்கு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ற? இன்ஜினியரிங் போகிற, டாக்டர் போகணுமா, உனக்கு இல்லை கலெக்டர் ஆகணுமா, இல்லை வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுமா, இல்லை ஃப்ளைட்டில் பைலட்டாக போகணுமா, இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணுமா, எது வரணுமோ அதை வந்து அவங்களுடைய மனசில் விதையாக நீங்கள் போட்டுவிடுங்க. அதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் நான் இப்போ சொல்லி கொடுத்தது. இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய திங்கிங். இப்போ ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட்லாம் வருது. அப்போது அந்த ஃபோனில் எதை பார்ப்பாங்கன்னா இனிமேல் வந்து அந்த நம்ம எப்படி எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறது, அதுக்கான டெக்னிக் என்ன அப்படிங்கிறத பற்றி கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம இந்த மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க குழந்தைங்க. சரிங்க, இந்த என்னுடைய காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிக்கங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க, ரகசிய உண்மைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.